நான்லாம் இன்ஸ்டியூட்ல வேலை செய்யும்போது என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே கிராஜுவலா லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரையும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். Hello aspirants, this is Emmanuel Matthew. Welcome to Crack with Jack. ஸோ இமானுவேல், இந்த வீடியோ முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு மொபைலை பார்த்து சால்வ் பண்ணி கண்ணு வலிக்குது, ஏதாவது புக் இருந்தால் நல்லா இருக்கும், நிறைய பேர் என்கிட்ட மெசேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம கெய்ட்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இமானுவேல். அது என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கிறது ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இதில் ஸ்டாட்டிக் ஜிகேவும் இன்க்ளூடாக இருக்குது. ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1, 2, 3 இருக்கும். ஸோ ஒவ்வொரு புக்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஸ்டின் அது எப்படி இருக்கும்னா இமானுவேல், இப்போ ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன செய்வாங்க? பேசிக்ஸ் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் லெவல்ல. அதே மாதிரி இந்த புக்ல இருக்கு. இப்போ ஒரு டாபிக் லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட பேசிக்ஸை ஒரு இதா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். சரியா? 100 கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலா லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரையும். ஸோ 100 கொஸ்டின் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு சேர்த்து இருக்கும் உள்ளக்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த புக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா இருக்கு. இன்னொன்று சார், இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கும். அடுத்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு கிராஜுவலாக மெயின்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். நான்லாம் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்யும்போது என்ன செய்வேன் தெரியுமா? நான் நடத்துறது ஈஸியாக நடத்தி விட்டுருவேன் ஒரு கொஸ்டினை. ஆனால் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறது கஷ்டமான கொஸ்டினாக கொடுத்து விட்டுருவேன். அப்படிதான் எல்லா புக்ஸுமே இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. பட் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் லெவல் இன்க்ரீஸ் ஆகி எல்லாத்துக்குமே பக்காவான டீடைல்டு சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த புக்ல இருக்கும். ஸோ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா வால்யூம் 1, 2, 3 3 புக் இருக்கு. குவான்ஸ்ல 1 to வால்யூம் 1, வால்யூம் 2 2 புக் இருக்கு. இங்கிலீஷ்ல வால்யூம் 1, வால்யூம் 2 2 புக் இருக்கு. பேங்கிங் அவேர்னஸ் ஒரு புக் இருக்கு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு புக் இருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு புக். மொத்தமா பாத்தீங்கன்னா 10 புக்கு. ஸோ இதுதான் அந்த புக்ஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா புக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங் வால்யூம் 1. ஸோ இது இங்கிலீஷ் வால்யூம் 1. ஸோ எல்லாமே இதே சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த புக்ஸு. ஸோ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்மளோட கைட்லி சைட்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்ற காலம்ல இது அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம காமிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2249. சரியா? 2249 ரூபா. இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது CWJன்ற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2000 சம்திங் தான் உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது? எனக்கு இந்த புக்கு வேணும் சார், நான் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட கெய்ட்லி வெப்சைட்டுக்குள்ள நீங்க போகணும். இப்படி கெய்ட்லி வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை எப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா கெய்ட்லி புக்ஸ் 2025 முக்கியமாக சொல்ல பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ உள்ள ட்ரெண்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ, இப்போ உள்ள பேட்டர்ன் என்னென்ன நியூ பேட்டர்ன்லாம் வருதோ எல்லாமே இந்த புக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 10 புக்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் கெய்ட்லி புக்ஸ் 2025 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காலம் ஓப்பன் ஆகும். இதில் பை நவ் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் சைடு, நம்ம கெய்ட்லி டீம் சைட்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலேருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு புக்ஸ் கையில் சேர்ந்துடும். இப்போ இங்கிலீஷ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா புக்கில் ஆர்டிக்கல் இருக்கா, அந்த ஆர்டிக்கலுக்கு டெஃபினிஷன், அதோட பேசிக்ஸ் எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் பாருங்க எத்தனை பேஜ் இருக்கு பாருங்க, அந்த அதோட ரூலு, அதோட இதே எத்தனை பேஜ் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃப்ரண்ட் பேஜ்லயே உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ்ல இருக்கும். இது என்னென்ன எக்ஸாமுக்குன்னு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரயில்வே எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நபார்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த புக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா நான் சும்மா ஒரு விஷயத்த வந்து தரமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குன்னா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். உண்மையா அந்த புக் நல்லா இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். இல்லாட்டி நீங்க கெய்ட்லி வெப்சைட்குள்ள போயிட்டு மெட்டீரியல்ஸ்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கே புக் வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை வந்து பார்க்குறோம். உங்கள் விடுபது உங்கள் ஜாக்சன் 10 10